கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு திரித்துவம் தெய்வீக அன்பின் ஒன்றிப்பு. அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். திரித்துவத்தை குறித்து அநேகருக்கு அநேக சந்தேகங்கள் எழும்புவதுண்டு. முஸ்லிம்கள் தேவன் யாரையும் பிறப்பிக்கவும் இல்லை, யாராலும் பிறப்பிக்கப்பட்டவரும் அல்ல, எனவே அவருக்கு குமாரன் என்ற ஒருவர் இருக்கிறார் என்பது கிறிஸ்தவர்களுடைய பொய்யான நம்பிக்கை என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது பிதாவை குறித்து உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒரு தூதன் ஒருவருக்கு சொன்னதாக அவர் சொன்னதை நீங்கள் அப்படியே நம்புகிறீர்கள். ஆனால் தேவகுமாரனோடு இருந்தவர்கள் அவர்கள் கண்டதையும் கேட்டதையும் குறித்து ஒருவர் அல்ல, அவரை தரிசித்தவர்கள் அநேகர் சாட்சியிடுகிறார்கள். அதையெல்லாம் நம்பாமல் 600 ஆண்டுகளுக்கு பின்பு வந்த ஒரு தனி நபர் ஒரு தேவதூதனிடத்திலே நான் கேட்டு கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற சில காரியங்களை நீங்கள் நம்பி வருகிறீர்கள். அப்படியானால் தேவகுமாரனை தரிசித்தவர்களை அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏன் நம்புவதில்லை? ஏனென்றால் உங்களுக்கு யூத வெறுப்பு என்ற ஒன்றை ஒரு தனி மனிதன் கற்பித்திருக்கின்றான், அதுவும் கடவுளின் பெயரால். அதனால யூதர்கள் எழுதிய எதையும் நம்பக்கூடாது என்று தனக்குத்தானே அவர் முடிவு செய்திருக்கிறார். ஆனால் சத்தியம் ஒன்று, அது தேவன் வெளிப்படுத்தினார். ஒருவராய் சாவாமை உள்ளவராய் ஆட்சி செய்கிற பரிசுத்த பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்பது சத்தியம். அதை அவரே வானத்தின் மேகங்களில் இருந்து 3 முறை சாட்சி சொல்லியிருக்கிறார். அதை அநேகர் கேட்டார்கள். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற போது இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று பிதாவானவர் சாட்சியிட்டார். மறுரூபமலையில் இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சீசர்களுக்கு முன்பாக சத்தம் உண்டாயிற்று. யோவான் 17 பிதாவே உடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று இயேசு சொன்னபோது வானத்திலிருந்து மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சத்தம் உண்டாயிற்று. இதையெல்லாம் அநேகர் கேட்டார்கள். நீங்கள் அதை விசுவாசிக்காமல் தனி ஒரு மனிதனை நம்புவது அது உங்கள் விருப்பம். ஆம், ஒருவராய் வாசம் பண்ணுகிற பிதா அவர் மூவராய் ஜீவித்திருக்கின்றார். திரித்துவம் ஒருமித்திருக்கிறது. திரித்துவராய் இருக்கிற தேவன் ஒருமித்திருக்கிறார். எனவே அதை குறித்து நாம் ஆழமாய் உள்ளே சென்று அறிய முடியாது. தேவனுக்குரியவர்களை தேவனே அறிவார். ஆனால் அவர் தம்முடைய வசனங்களினாலே வெளிப்படுத்துவதை கொண்டு நாம் விசுவாசிக்க முடியும். திரித்துவம் என்பது தேவன் தன்னை குறித்து சொன்ன ஒரு சத்தியம், தம்முடைய வசனங்களின் மூலமாக அவர் வெளிப்படுத்தின சத்தியம். இந்த வசனத்திலே தேவகுமாரன் ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என்று சொல்லுகிறார். அவர் மீது அன்பாய் இருக்கிறவன் அவருடைய வசனங்களை கை கொள்ளுவான், அவனில் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். அப்படியானால் பிதாவும் குமாரனும் ஒருமித்து இருக்கிறார்கள். பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக தேவனுடைய ஒரே பேரான குமாரன் வெளிப்பட்டார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் ஒரே பேரான குமாரன் தனித்துவமானவர். அவர் பிதாவினிடத்திலே பேசும்போது, பிதாவே, ஆதியிலே எனக்கு உம்மிடத்திலே உண்டாய் இருக்கிற மகிமையினாலே இப்பொழுது என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் ஆதியிலே இருந்தவர் தேவனும் தேவகுமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவோடு இருந்தார். அவர் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் என்று சத்தியம் நமக்கு சொல்லுகிறது. அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளுகிறார். பிதாவிலும் குமாரனிலும் இருந்து புறப்படுகிறவராகிய பரிசுத்த ஆவியானவர். இதை நாம் விசுவாசிக்கிறோம். யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். நாம் தேவனை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினவர் யார்? தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இவர் ஆதி முதல் பிதாவோடு இருந்தவர். பிதாவுக்கும் குமாரனுக்கு என்ன தொடர்பு? பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து தாம் செய்கிற எல்லாவற்றையும் அவருக்கு காண்பிக்கின்றார். பரலோகத்திலே அவர் வீட்டிருக்கும் போது அவர்களுக்குள்ளே என்ன தொடர்பு இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. பூமியிலே குமாரன் இறங்கி வரும்போது என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும், எல்லாவற்றையும் பிதாவானவர் கட்டளையிட்டார். குமாரன் அதை கேட்டு கீழ்ப்படிந்து நிறைவேற்றினார். அவர் பிதாவோடு இருந்தவர், ஆதி முதல் பிதாவோடு இருந்தவர். ஆதி என்ற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது, அதன் துவக்கம் என்னதென்று நமக்கு தெரியாது. ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அவர் பூமியில் இருந்த நாட்கள் எல்லாம் பூரண மனிதனாகவும்
அதே சமயத்தில் பூரண தேவத்துவம் உடையவராகவும் இருந்தார். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள்ளே வாசமாயிருந்தது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில நிற்கும். ஒரு இஸ்லாமிய நண்பர் கேட்டார், இயேசு கிறிஸ்து எங்கேயாவது தன்னை தேவன் என்று சொல்லி இருக்கிறாரா? சொல்லி இருக்கிறார். 7 இடங்களிலே சொல்லி இருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதா தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். பிதாவை கனம் பண்ணுகிறது போல குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு. அப்படியானால் பிதாவானவரை தொழுது கொள்கிறோம், குமாரனையும் தொழுது கொள்ள வேண்டும். என்றென்றைக்கும் தொழுது கொள்ளப்படத்தக்க தேவ குமாரனுமாய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலர்கள் சாட்சியிடுகிறார்கள். பிதாவினுடையவர்கள் எல்லாம் என்னுடையவர்கள் என்று ஒருவர் சொல்லுவார் என்றால் அவர் யார்? அவர் தேவனும் தேவகுமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து. எனவே திருத்துவத்தை குறித்து நாம் பேசும்போது குமாரனுக்கும் பிதாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன? பிதா குமாரனை அனுப்பினார். குமாரன் பிதாவோடு தொழுது கொள்ளப்படத்தக்க மெய்யான தேவனாய் இருக்கிறார். தேவனும் தேவகுமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வாக்குத்தத்தத்தின்படியே பரிசுத்த ஆவியை பொழிந்தருளுகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கும் தேவகுமாரனுக்கும் என்ன தொடர்பு? பரிசுத்த ஆவியானவர் குமாரனை குறித்து சாட்சி கொடுப்பார். குமாரன் செய்த எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் குமாரனை மகிமைப்படுத்துவார். எப்பொழுது தேவகுமாரனை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரையும் பிதாவையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த வசனத்தை ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என்று சொல்லுகின்றார். தேவகுமாரன் பூமியிலே வசிக்கும் போது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லுகின்றார். குமாரனை அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரன் மீது அன்பாய் இருக்க வேண்டும். அப்படி அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் என்று தேவகுமாரன் சொல்லுகின்றார். தேவகுமாரனுடைய வசனத்தை அன்போடு கை கொள்ளும் போது அவனில் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனோடு வந்து தங்கியிருப்போம் என்று சொல்கிறார். பிதாவும் குமாரனும் தூய ஆவியானவரும் ஒரு மனுஷனோடு வாசம் பண்ணுவார்கள். ஆவியானவரின் பிரசன்னத்தினாலே ஒவ்வொரு மனுஷனும் ஆட்கொள்ளப்படும் போது அவன் செய்ய வேண்டியது இன்னதென்றும் அவனுக்கு நேரிட போகிறது இன்னதென்றும் அவனிலே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் அவனுக்கு சொல்லுவார். தேவகுமாரனை அவனுக்குள்ளே வெளிப்படுத்துவார். அவர் சொன்ன வாக்கியங்களை நினைவூட்டுவார். இப்படி நாங்கள் அவனோட வந்து வாசம் பண்ணுவோம் என்று தேவகுமாரன் சொல்லுகின்றார். நாம் தேவகுமாரன் மீது அன்பு கூறும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவன் குமாரனிடத்திலே அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். அவர் நம்மில் வைத்த அன்பு பெரிது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் அன்பு எப்படி உண்டாயிருக்கிறது? அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினதனால் அந்த அன்பு உண்டாயிருக்கிறது. நாம் குமாரனை நேசித்தால் நாம் என்னவெல்லாம் செய்வோம்? முதலாவது, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். தேவகுமாரன் வசனத்தை கை கொள்ளுவோம். நியாயப்பிரமாணத்தையோ வேதாமத்திலே வெவ்வேறு இடங்களில் சொல்லப்பட்ட அநேக காரியங்களே அல்ல, தேவகுமாரனின் வசனங்களை கை கொள்ளுவோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம், நான் உங்களுக்கு தருகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நாம் தேவகுமாரனிடத்திலே அன்பு கூர்ந்தால் இரண்டாவது அவருடைய அன்பை அங்கீகரித்துக் கொள்ளுவோம். நாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய அன்பை அங்கீகரியாமல் தன் விரும்புகிறபடியெல்லாம் வாழ்ந்து மடிந்து போகிற அநேகர் இருக்கிறார்கள். அப்படியில்லாமல் கர்த்தர் நம் மீது வைத்த அன்பையும் அவர் நமக்காக தம்மை தியாகம் செய்ததையும் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து பிடித்துக் கொண்டு அவர் மீது அன்பு கூறுகிறவர்கள் பாக்கியவான்கள். மூன்றாவது, நாம் அவரிடத்திலே அன்பு கூர்ந்தால் அவருடையவர்களிடத்திலே அன்பு கூறுவோம். இன்றைக்கு எங்களுக்கு கடவுள் பிடிக்கும், ஆனால் அந்த கடவுளை கும்பிடுகிறவர்கள் அவ்வளவாய் பிடிக்காது. இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும், ஆனால் அதற்காக சபையில் இருக்கிற எல்லாரையும் பிடிக்குமா? பிடிக்காது என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லுகின்றார். தேவகுமாரன் கற்பித்த ஜபத்திலேயே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று அழைக்க சொல்கிறார். என்னுடைய பிதா என்றால் அது எனக்கு ஒருவனுக்கே உரிய பிதா. எங்களுடைய பிதா என்றால் என்னோடு சேர்ந்து அவரை ஆராதிக்கிற எல்லாருக்கும் பிதா. எல்லாரும் ஒருவரையே பிதாவாக தொழுது கொண்டு வருகிற அப்படின்னாலே அவரை பிதா என்று அழைக்கிற ஒவ்வொருவரும் நமக்கு சகோதர சகோதரிகள். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று எல்லாருக்கும் சேர்த்து பாவ மன்னிப்பை கேட்க சொல்லுகிறார். இந்த பரமண்டல ஜபம் ஒரு தனி மனிதனுடைய ஜபம் அல்ல, அது எல்லாரும் எல்லாரோடும் சேர்ந்து
சொல்லப்படுகிற ஒரு ஜெபம். அதிலே நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் என்றும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் என்றும் அறிக்கையிடுகிறோம், மன்னிப்பை கோருகிறோம், மன்னிக்கும்படிக்கு உறுதிப்பாடு செய்து கொள்கிறோம். 1 யோவான் 4:11-12 பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். பிதாவும் குமாரனும் நம்மிலே வந்து வாசம் பண்ண வேண்டும் என்றால் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். 1 யோவான் 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். அப்படியானால் சகோதரனை பகைக்கிறேன் என்று சொல்லுகிறவன் இன்னும் இருளிலே இருக்கிறான். அநேக திருச்சபைகளில் குரூப்புகள் உண்டு. இந்த குரூப்ல இருக்க ஒருவனை அந்த குரூப்ல இருக்கிற ஒருவன் பகைப்பான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளிலே இருக்கிறான். இன்னும் ரட்சிப்பின் அனுபவம் அவர்களுக்குள்ளே வரவில்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தால் யாரோடும் எந்த விதமான மன முரண்பாடுகளும் இருக்காது, மன்னிக்கும் மனப்பான்மை வரும். எனவே நாம் தேவகுமாரனிடத்தில் அன்பு கூறுவோம். தேவனுடைய குமாரன் நம் மீது வைத்த அன்பை அவரை விசுவாசிக்கிற நமது சகோதர சகோதரிகளாகிய யாவரிடத்திலும் செலுத்துவோம். திருத்துவம் என்பது ஏக தேவனை நாம் வழிபடுகிற ஒன்றுதான். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். குமாரனை கனம் பண்ணாதவன் பிதாவையும் கனம் பண்ணவில்லை, குமாரனை கனம் பண்ணுகிறவன் பிதாவையும் கனம் பண்ணுகின்றான். பிதாவினிலிருந்து புறப்படுகிற ஆவியானவரே அவரை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை ஒன்றிணைத்து அன்பினாலே நம்மை நிரப்புகிறார். எனவே நாம் நம்முடைய சகோதரர்களிடத்திலும் தேவனிடத்திலும் அன்பு கூற கடவோம். இதுதான் ஆதி முதல் நமக்கு இடப்பட்ட கட்டளை. தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த அன்பை நாம் கற்றுக்கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம், அன்றாட வாழ்விலே அபியாசிப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.